முறைக்கு சொல்லி அனுப்பு, இது நம்ம ஊரு விழா. ஊருக்கே ஒரு நோம்பினா அது கோயம்புத்தூர் விழா. உப்பு சமா இருந்தாக்கா ஊரு பக்கம் வாடா. அரிசி பருப்பு சோறு விருந்து இருக்கு ரெடியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போனால் சூப்பரான ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். மாங்காய் ஊறுகாய். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்து அடிக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் வச்சு ஒரு 4 ஸ்பூன் நான் வெந்தயம் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி 4 மாங்காய் எடுத்திருக்கேன். பச்சை மாங்காய், கோமாங்காய் 4 மாங்காய் எடுத்திருக்கேன். அதுக்காக ஒரு 4 ஸ்பூன் வெந்தயம். இதை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு கோல்டன் கலர் வர்ற மாதிரி, ரொம்ப கருப்பாகிற அளவுக்கெல்லாம் வறுக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு வறுத்திங்கன்னா போதும். இப்போ நல்லா பாருங்கள், இது வறுவட்டுருச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் நம்ம மாற்றிக்கலாம், ஆறட்டும். அதே கடாயை மறுபடியும் அதில் ஒரு 2 ஸ்பூனுக்கு பக்கம் நான் கடுகு சேர்க்குறேன். இந்த கடுகு நல்லா பொரியணும், படபடன்னு வெடிக்கணும் பூரா கடுகுமே. அந்த அளவுக்கு வறுத்தா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ அதையும் அந்த வெந்தயத்து கூட சேர்த்திக்கலாம், ஆறட்டும். ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம இதை நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாம். நான் மாங்காயை தோல் சீவி இந்த மாதிரி சின்ன சின்ன பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறிக்குங்க. இது கல்லுப்பு தான், நான் மிக்சியில் போட்டு பொடி பண்ணியிருக்கேன். அயோடின் உப்பு அந்த மாதிரி பொடி உப்பு அந்த மாதிரிலாம் நம்ம சேர்த்து தேவையில்லை. நார்மல் கல்லுப்புவே நான் பொடி பண்ணி சேர்த்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. மறுபடியும் நம்ம அரைச்சி வச்சோம்ல வெந்தயம் கடுகு, அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லா இடத்துலையும் நல்லா கிளறிக்கலாம். நம்ம அரைச்ச பொடியை பூராத்தையுமே நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூனுக்கு பக்கம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 4 ஸ்பூன் சில்லி பவுடரை சேர்த்துருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுட்ரு. உங்கள் காரம் ரொம்ப சேர்த்துவீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகணும். மறுபடியும் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நல்லெண்ணெய். இது நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ஊறுகாய் எப்பவுமே சூப்பராக இருக்கும், கெடவும் கெடாது, அப்படியே இருக்கும். அதுக்காக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 150 மில்லி இருக்கும். அதில் கடுகு ஒரு 2 ஸ்பூனுக்கு பக்கம் சேர்த்துருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கருவேப்பிலை சேர்த்துனா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பொரியுது. பூரா கருவேப்பிலும் பொரிஞ்ச பின்னாடி நம்ம அந்த எண்ணெய் எடுத்து நம்ம மாங்காயில் ஊற்றிடலாம். இப்போ அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு நாள் ஃபுல்லும் அது அப்படியே இருக்கட்டும். கிண்டி கிண்டி கிளறி விட்டுட்டே இருந்தால் எல்லா இடத்துலையும் உப்பு காரம் எல்லாம் பிடிச்சி கரெக்டாக இருக்கும். அந்த பதத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.